அல்பாக்கவி அறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் அஹமத் பாக்கவி அவர்களை மறுமை வெற்றிக்காக குழந்தைகள் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்றுமாறு அன்பாய் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, இங்கே வீட்டிருக்கும் அறிஞர் பெருமக்களே, ஆண்டவர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இன்று நாம் காலம் கடந்து நடத்துவதால் மிக முக்கியமாக பேச வேண்டிய ஒரு பேச்சாளருக்காக நான் என்னுடைய நேரத்தை சுருக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் கூட அவர்களுடைய பேச்சை கேட்கவில்லை. நான் கேட்பதற்காக வேண்டி சீக்கிரமாகவே அமர்ந்து விடுகிறேன். இருந்தாலும் எனக்கு தந்திருக்கக்கூடிய தலைப்பு மறுமை வாழ்வுக்காக குழந்தைகள். மிகப்பெரிய ஒரு தலைப்பு. சொர்க்கத்திற்கான பாதைகளை காட்டுவதற்கான ஒரு தலைப்பு. மறுமையுடைய பெயர்களை பெறுவதற்காக, சொர்க்கத்துடைய பாக்கியங்களை பெறுவதற்காக குழந்தைகளை எவ்வாறெல்லாம் வழி நடத்துவது, எவ்வாறெல்லாம் அவர்களுக்கு கல்வி போற்றுவது, எவ்வாறெல்லாம் அவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் குழந்தைகளை சொர்க்கத்திற்கு வழி நடத்தக்கூடிய அந்த தலைப்பை தந்திருக்கிறார்கள். இன்று மிகச்சிறந்த ஒரு பணியின், ஒரு கல்வியின் சிறப்பான ஒரு அம்சமாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிலே உங்களையெல்லாம் நான் அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறேன். கல்விக்காக வேண்டி நான் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கின்றன. அதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்ற அறிஞர் சொல்லக்கூடிய கருத்து நினைவுக்கு வருகிறது. The woods are lovely, dark and deep. I have my promises to keep. Miles to go before I sleep. Miles to go before I sleep. நீண்டு செறிந்த எதிர்காடு, அதை தாண்டுவதும் கல்லதுவோ, அதை தாண்டாதுறங்குவதும் நன்றோ என்று பாடுகிறார். இந்த அருமையான அற்புதமான வாசகத்தை நம்முடைய நாட்டுடைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு தன்னுடைய டேபிளிலே, மேஜையிலே வைத்திருந்தார். நாள்தோறும் அதை பார்த்து கொண்டு அதாவது தன்னுடைய சிந்தனைகளையும் தன்னுடைய ஆக்கப்பணிகளையும் செய்து கொண்டிருப்பார். நான் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் உள்ளன, நான் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் உள்ளன. நான் இறப்பதற்கு முன்னர் என்னுடைய பணிகளை முடிக்க வேண்டும் என்று அந்த கவிதை சொல்கிறது. நான் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கின்றன. கல்வி பணிகளில் உலகம் முழுவதும் பள்ளிக்கூடங்களை நிறுவுகிறார்கள், கல்லூரிகளை நிறுவுகிறார்கள், பல்கலைக்கழகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று அந்த பள்ளிக்கூடத்திலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகத்திலும் ஒரே ஒரு இடம் வெற்றிடமாக இருக்கிறது. அதுதான் கேரக்டர், ஒழுக்கம் என்று சொல்வோம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இன்று மேலை நாடுகளிலும் படித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பல்வேறு விதமான பட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். PhD வரை செல்கிறார்கள். ஆனால் கல்லூரிகளுடைய நிலை என்ன தெரியுமா? இன்று நாளுக்கு நாள் ஒழுக்கம் குறைந்து கொண்டே வருகிறது, டிசிப்ளின் குறைந்து கொண்டே வருகிறது, மேனேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த முறைகளும் குறைந்து கொண்டே வருகிறது. அதனால்தான் நம்முடைய நாட்டிலே, நம்முடைய மாநிலத்திலே பல்வேறு பகுதிகளில் இன்று
கல்லூரிகளிலே இஸ்லாமிய பாடத்தை மையமாக வைத்துக்கொண்டு கல்லூரிகளை நடத்துவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் குறிப்பிட்டார்களே, ஜமால் முகமது கல்லூரி, ஹாஜி கர்த்தராவுத்தர் கல்லூரி போன்ற பல்வேறு விதமான கல்லூரிகளை நிறுவும் பொழுது கூட மார்க்க சம்பந்தமான அடிப்படையான கருத்துக்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தான் அவற்றை எல்லாம் ஆரம்பித்தார்கள். ஆனால் இன்று புதிய கல்லூரிகள் பலதும் வந்து கொண்டிருக்கின்றன. அவையெல்லாம் கமர்ஷியலாக நடத்தப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், பாடசாலைகள், மதரசாக்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நடத்தப்படக்கூடிய ஒரு நிறுவனமாக அமைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கல்லூரியிலே அல்லாஹ்வை பற்றியும், அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும், அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றியும், அவருடைய போதனைகளை பற்றியும் நான் சிறப்பாக போதிக்க முடியும் என்று சகோதரர் உஸ்மான் மைதீன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நம்முடைய பள்ளிக்கூடங்களிலே படிக்கும் பொழுது முஸ்லிம்களிடமிருந்து செல்லக்கூடிய மாணவர்கள், மாணவிகள் போட்டிக்காக நம்முடைய மாவட்டத்தில் கலந்து கொண்டவர் மிக அரிதாக இருந்து இப்பொழுதுதான் ஒரு சிலர் தேர்வு செய்து அனுப்பப்பட்டிருக்கார் என்று சொன்னார்கள். எனக்கு வெட்கமாக இருக்கிறது. எங்கு சென்றாலும் முஸ்லிம்கள் படித்தவர்களை பார்க்க முடியும். நிறைய சொன்னார்கள், படித்தவர்கள் பெருகிக் கொண்டுதான் இருக்கிறார்கள், திறமையானவர்களை பார்க்க முடியவில்லை. சவுதி அரேபியாவிலிருந்து 400 விசாக்களை எடுத்துக்கொண்டு இங்கே நம்முடைய நாட்டிற்கு வந்தார்கள். சிறந்த டாக்டர்களை, சிறந்த பொறியாளர்களை முஸ்லிம்களிலிருந்து தேர்வு செய்வதற்காக வேண்டி வந்தார்கள். தேர்வு செய்வதற்காக வந்தபோது 1 நாள், 2 நாள், 3 நாள், 1 வாரம் இன்டர்வியூ நடைபெற்றது. அவர்கள் நினைத்தபடி திறமையானவர்களை பெற முடியவில்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த டிராவல்ஸ் ஏஜென்ட்கள் முஸ்லிம்களை கொடுக்காமல் முஸ்லீம் அல்லாதவர்களைத்தான் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போது வந்தவர் சொன்னார், எங்களுக்கு நாங்கள் தேர்வு செய்வதற்காக வந்தவர்கள் அவர்கள் முஸ்லிம்கள் தான், அவர்கள் மக்காவிலும் மதீனாவிலும் தான் பணியாற்ற வேண்டும் என்று ஒரு போர்டு போட்டு விட்டார். அடுத்த நாளே என்ன செய்தார்கள், முஸ்லிம்களை தேர்வு செய்து சிலரே கொடுத்தார்கள். அவர் நினைத்தபடி 400 பேர் கிடைக்கவில்லை, வெறும் 50 பேர் தான் கிடைத்தார்கள். மீதமுள்ள 350 பேரில் பாகிஸ்தான், பங்களாதேஷ் என்று எடுத்து சென்றார்கள். என்றால் நாம் படிப்புடைய அந்த எண்ணிக்கை எவ்வளவு குறைவாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமை சகோதர சகோதரிகளே, நான் பணியாற்றி கொண்ட இந்த யாம்பு தொழிற்பேட்டையில் அங்கே பணியாற்றக்கூடியவர்கள் அத்தனை பேர்களும் மிகச்சிறந்த அமெரிக்காவிலிருந்து, பிரிட்டனிலிருந்து, கனடாவிலிருந்து, இந்தியாவிலிருந்து, பாகிஸ்தானிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வந்தவர்களில் உயர் பதவியில் இருப்பவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள். முஸ்லிம்கள் என்ன வேலை பார்க்க தெரியுமா? லேபர்களாக, தொழிலாளர்களாக, கடை நிலையில் வேலை பார்ப்பவர்களால் 90% இருக்கிறார்கள். வெறும் 10% வேலை பார்த்தால் உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள் என்றால் நாம் படிப்பிலே எந்த அளவிற்கு பின்தங்கி இருக்கிறோம் என்பதை அவர்களெல்லாம் பேசிய அந்த உரையிலிருந்து நான் தெரிய முடிந்தது. இங்கே என்னுடைய தலைப்புக்கு நான் வருகிறேன். இங்கே ஒழுக்கத்தை பற்றி, மறைமே வாழ்விற்கான சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகிறேன். சகோதரர் ஜி முகமது மலிக் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், வல்லசிரி என்ற அத்தியாயத்தை சொல்லி காட்டினார்கள். அந்த அத்தியாயம் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற 103வது அத்தியாயம். இறைவன் ஆணையிட்டு 92 இடங்களிலே சொல்லிக்கொண்டே வருகிறான். அதில் 18 இடங்களில் காலத்தின் மீது ஆணையாக என்று சொல்கிறான். உலகத்திலே வெற்றி பெற்றவர்கள், நஷ்டமடைந்தவர்கள், இரு சாரார்களையும் அந்த அத்தியாயத்தில் குறிப்பிடப்படுகிறது. அந்த அத்தியாயத்தை பற்றி நான் விளக்க வரவில்லை, அதனுடைய மைய கருத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். அல்லாஹ் 60 இடங்களிலே உலகில் யார் யார் நஷ்டமடைந்தார்கள், மறுமையிலே பாக்கியத்தை இழந்தவர்கள், நஷ்டம் அடைபவர்கள் என்பவர்களை பற்றி 60 இடங்களிலே சொல்லுகிறான். வெற்றி பெற்றவர்களை சொல்லும் பொழுது வெறும் 20 இடங்களிலே சொல்லி வருகிறான். ஆக நஷ்டவாளர்கள் அதிகமாகவும் வெற்றி பெறக்கூடியவர்கள் குறைவாகவும் இருப்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. வாங்க சொல்கிறாங்க, வாங்க சொல்லி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எல்லா வகையிலும் முன்மாதிரியாக விளங்குகிறார்கள். அவர்கள் இந்த அத்தியாயத்தை ஓதி காத்துவிட்டு, ஒரு மனிதன் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டுமானால் உலகில் மட்டுமல்ல மறு உலகிலும் வெற்றி பெற வேண்டுமானால் அவனிடத்தில் 4 அம்சங்கள் இருந்தாக வேண்டும். ஒன்றாவது நம்பிக்கை,
இரண்டாவது நற்செயல், மூன்றாவது வாய்மை, நாலாவது பொறுமை. உலகத்தில் உள்ள மொத்த குணங்களையும் உள்ளடக்கி மிக குறைந்த வசனங்களில், மூன்று வசனங்களில் அல்லாஹ் மனிதனுடைய குணங்களை பற்றி, அவனுக்கு பயன்படக்கூடிய விஷயங்களை பற்றி, அவருடைய வாழ்க்கையில் உயர்வதற்குரிய வழிகளை பற்றி, ஒளிமயமான ஒரு காலத்தை பற்றி அல்லாஹ் 4 பண்புகளிலே சொல்கிறான். முதலாவது அவர்கள் ஓதி காட்டினார்கள், வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ ஹுஸர், மனிதர்கள் அத்தனை பேர் நஷ்டத்தில் இருக்கிறார்கள், 4 பேரை தவிர, இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர. அந்த ஈமான் கொண்டவர்கள் என்றால் இறை நம்பிக்கை கொள்வது. அந்த இறை நம்பிக்கை எப்படி கொள்வது? இங்கே நான் ஒரே ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மார்க்க விஷயங்களை எத்தனையோ கூட்டங்களில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எங்காவது கூட்டங்களிலே அல்லாவை அறிமுகப்படுத்தி யாரேனும் பேசியிருக்கிறார்களா? அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கிறோம். அவன் யார்? அவனுடைய வல்லமை என்ன? அவனுடைய பண்புகள் என்ன? அவனுடைய இயக்கங்கள் என்ன? அவனுடைய ஆற்றல்கள் என்ன என்பதை பற்றி யாரேனும் பேசுகிறார்களா? அந்த ஒன்றை புரிந்திருந்தால் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் பாவமே செய்ய மாட்டான். இஸ்லாம் சொல்லக்கூடிய பண்புகளில் ஈமான் என்பது உங்களுக்கு தெரியும், இஸ்லாம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் மூன்றாவது ஒரு பண்பை சொல்லுகிறது, இஹ்சான். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த இஹ்சான் என்னும் பண்பு வந்துவிட வேண்டும். அந்த இஹ்சான் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பல கேள்விகளை கேட்கும்பொழுது முதலாவதாக ஈமான், இரண்டாவது இஸ்லாம், மூன்றாவதாக இஹ்சானை கேட்கிறார்கள். அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, இந்த இஹ்சான் என்பதை பற்றி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள், அன்தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. நீங்கள் இறைவனை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். ஆனால் இறைவனை பார்க்க முடியாது. இறைவனை பார்க்க முடியவில்லை என்றால் அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான், கண்காணித்து கொண்டே இருக்கிறான், கவனித்து கொண்டே இருக்கிறான் என்ற உணர்வோடு நீங்கள் தொழ வேண்டும். அந்த ஒரு அம்சமும் நம்மிடத்தில் வந்துவிட்டால் இறைவன் நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும், நம்முடைய செயல்களை, நம்முடைய பார்வைகளை, செவிப்புலன்களை, கேட்கக்கூடிய அந்த சக்திகளை எல்லாம் நாம் அல்லாஹ் கவனித்து கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு வந்தால் யாரேனும் பொய் சொல்வார்களா? யாரேனும் திருடுவார்களா? யாரேனும் பிறரை ஏமாற்றுவார்களா? யாரேனும் மோசடி செய்வார்களா? யாரேனும் வாணிபத்திலே அவர் லஞ்சம் வாங்குவார்களா? இப்படி பார்க்கும் பொழுது மோசமான குணங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு காரணம், தீய செயல்கள் நிகழ்வதற்கு காரணம் அல்லாவை பற்றிய உணர்வு இல்லாதான். அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற அம்சம் வந்துவிட்டால் அதற்கு பேர் தான், இன்னொரு பேர் தக்வா, இறையச்சம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது பல சந்தர்ப்பத்திலும் இத்தகுல்லா இத்தகுல்லா இத்தகுல்லா, அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏதோ நம்ம நினைப்போம் இத்தகுல்லானா ஏதோ தக்குவாவை விற்பனைக்கு வேண்டி வந்திருக்கிறாங்க, அதனால தான் அடிக்கடி அதை சொல்லுகிறாள் என்று. எந்த உரையை நிகழ்த்தும் பொழுதும் 3 வசனங்களை சொல்லி அல்லாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். நோன்பு நோற்றமே, அந்த நோன்பு நோக்கும் பொழுதெல்லாம் நோன்பை பற்றி சொல்லி முடிக்கும் பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக, உள்ளும் புறமும் இறைவனை அஞ்சுவதற்காக, வாழ்வுடைய உயர்விலும் தாழ்விலும் இறைவனை அஞ்சுவதற்காக, நீங்கள் அதாவது பொருளாதாரத்துடைய உச்ச நிலையில் இருந்தாலும் வறிய நிலையில் இருந்தாலும் அல்லாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்போ இஸ்லாம் போதிக்கக்கூடிய முக்கியமான ஒரு போதனை இறைவனை அஞ்ச வேண்டும். அந்த இறைவனுடைய அச்சம் ஏற்பட்டு விட்டால், இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கான் எந்த உணர்வு வந்துவிட்டால் அவன்தான் வெற்றியாளன் என்று அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே சொல்லுகின்ற வசனத்தை பார்க்கிறோம். அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய சில வசனங்களை நாம் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காட்டி சொல்கிறார்கள், இஸ்தஜீபு லில்லாஹி வ லிர்ரசூலி இதா தாக்கும். நீங்கள் அதாவது அல்லாஹ்வுடைய சொல்லை கேளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லை கேளுங்கள், நீங்கள் செவிதாழ்த்து கேளுங்கள், அதற்கு நீங்கள் பதிலளியுங்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னத்த இல்லா மன் அபா.
உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள் இல்லா மன் அபா. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் கேட்கிறார், வமன் அபா, அபா என்றால் யார் என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக பதில் சொல்லுகிறார்கள். அதாவது மன் அதானி தஹலல் ஜன்னா, யார் எனக்கு வழிபடுகிறார்களோ, யார் என்னுடைய சொல்லை செயலை அங்கீகாரத்தை பார்த்து அல்லது கேட்டு தெரிந்து வழி நடக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள். பக்கத்து அசானி பக்கத்து அபா, யார் எனக்கு மாறி செய்கிறார்களோ அவர்கள் தான் அபா என்று சொல்லிவிட்டார்கள். சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்கிறார்கள்னா, ஒரு சஹாபாக்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறார்கள், ஒரு கோடை போட்டுகிறார்கள். அந்த கோடை போட்டுவிட்டு சொல்கிறார்கள், இதுதான் நேரான வழி. அடுத்து வலப்பக்கத்தில் 2 கோடை போட்டார்கள், அடுத்து இடது பக்கம் 2 கோடைகளை போட்டார்கள். இது பல வழிகள், யார் பல வழிகளில் செல்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு வைன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் நேரான பாதை என்று ஒரே ஒரு பாதையை தான் காட்டினார்கள். சகோதரர்கள் உதுமான் மீதின் மற்றவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இன்று பல்வேறு விதமான பிரிவுகளாக பிரிந்து விட்டார்கள். அவரெல்லாம் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்தால், ஒன்றிணைந்தால் மிகப்பெரிய ஒரு சாதனையை நாம் செய்ய முடியும் என்ற அடிப்படையிலே அவர்கள் பேசினார்கள். அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபத்தபியூ, அந்த பாதைகளை நீங்கள் பின்பற்றுங்கள், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். ஒற்றுமையாக இருந்து ஒரு நிறுவனத்தை நடத்தும் பொழுதோ, ஒரு கல்லூரியை நடத்தும் பொழுதோ, ஒரு பல்கலைக்கழகத்தை நடத்தும் பொழுதோ நாம் ஒரே அணியாக இருந்து பலமிக்கவர்களாக நடத்தும் போது நம்முடைய சமுதாயத்திலே திறமை மிக்கவர்களுடைய திறமைகள் எல்லாம் டிஸ்கவர் செய்து அதை கண்டுபிடித்து உலகத்திற்கு நாம் காட்ட முடியும். இன்று நம்முடைய திறமைகளை கவனிக்கப்படுவதில்லை, நம்முடைய அறிவு ஆற்றலை மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பில்லை. அந்த அறிவும் ஆற்றலும் எங்கிருந்து தொடங்குகிறது தெரியுமா? பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பள்ளி கல்லூரியை நடத்தக்கூடிய நிர்வாகிகள், இந்த 3 பேரும் சேர்ந்தால்தான் சிறப்பான கல்வியை, ஒழுக்கத்தை பிள்ளைகளுக்கு போதிக்க முடியும். ஆசிரியர்கள் என்று பொதுவாக சொல்லிவிடுகிறோம். பள்ளிக்கூடத்திலே 8 மணி நேரம் தான் இருப்பார்கள், 16 மணி நேரம் வீட்டிலே இருப்பார்கள். பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய நேரத்தை விட பள்ளிக்கூடத்தில் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய நேரங்கள் அதிகமாக இருக்கிறது. எனவே அங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய, அங்கே பயிலக்கூடிய மாணவர்கள் பெறக்கூடிய பாடங்களை விட அதிகமான பாடங்களை வீட்டிலே பெற வேண்டும். அவர்கள் அங்கே பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பிவிட்டு வரும்பொழுது பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், வந்தவர்களே நீங்கள் இன்று என்ன படித்தீர்கள், என்னென்ன பாடம் சொல்லி தந்தார்கள், என்னென்ன மனனம் செய்தீர்கள், உங்களுடைய ஒவ்வொரு பாட புத்தகங்களை நீங்கள் எடுத்து உங்களுடைய பெற்றோர்களாகிய நீங்கள் அவர்கள் என்ன படித்து வருகிறார்கள் என்பதை நீங்கள் கவனித்தால் அவர்களை உற்சாகப்படுத்துவதாக இருக்கும். அவர் பள்ளிக்கூடத்தில் தளர்ந்து வருவார்கள், தேநீருக்காக வேண்டி கேட்பார்கள், அல்லது பாலை அருந்துவதற்காக வேண்டி பாலை கேட்பார்கள், உணவை கேட்பார்கள். பெற்றோருடைய நிலை என்ன? அத்தனை பேரும் வீட்டிலே அமர்ந்து விட்டு தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள். பிள்ளைகள் வருவார்கள், தேநீர் கிடைக்காது, பால் கிடைக்காது, உணவு கிடைக்காது, விளையாடி கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் உருவாகக்கூடிய பிள்ளைகள் எப்படி வளருவார்கள்? அவர்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பு அல்லது அவருடைய உருவாக்கக்கூடிய பொறுப்பு ஒரு தாயுடைய கருவிலிருந்தே உற்பத்தி ஆகிறது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கருவுற்றிருந்தால் அவள் கருவுற்ற 4வது மாதத்தில் உயிர் ரூஹு ஊதப்படுகிறது. அந்த காலகட்டத்திலிருந்து நான் கருவுற்றிருக்கிறேன், யா அல்லாஹ் எனக்கு பிறக்கக்கூடிய இந்த குழந்தை ஒளிமயமான ஒரு குழந்தையாக ஆக்கிவை, அந்த குழந்தைக்கு ஒரு எதிர்காலத்தை அமைத்து விட்டு துஆ செய்துவிட்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த தாய் அந்த அவளுடைய வயிற்றிலே சுமந்திருக்கக்கூடிய குழந்தையை பற்றி கனவு கண்டு கொண்டிருந்தால் நிச்சயமாக பிறக்கக்கூடிய அந்த குழந்தையும் அவருடைய கனவுப்படியே அது வளரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியா, உங்களுடைய செயல்களெல்லாம் எண்ணத்தை பொறுத்து அமைகிறது. ஆல் தி ஆக்ஷன்ஸ் ஆர் ஜட்ஜ்டு பை தி இன்டென்ஷன். அப்போ நியத்து ரொம்ப முக்கியமானது. அது தாயும் கருவிலிருந்து அவள் கனவு கொண்டு கொண்டே இருக்க வேண்டும், என்னுடைய மகன் இப்படி வர வேண்டும், என்னுடைய மகள் இப்படி வர வேண்டும் என்றெல்லாம் அவள் நினைத்து கொண்டு, யா அல்லாஹ் என்னுடைய கருவிலே உருவாகக்கூடிய அந்த குழந்தை திருவாக வர வேண்டும், திருவையாக வர வேண்டும் என்று திருவாண்டா சிறப்பாக அமைய வேண்டும். அப்படி அந்த தாய் வளர்க்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை அதிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஒரு 6 விஷயங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு நிறுத்திக் கொள்கிறேன். அதாவது எண்ணுவது,
நம்முடைய குழந்தைகள் சிறப்பாக வளர்வதற்கு எண்ணுவது, உண்ணுவது, உடுத்துவது, உரையாடுவது, உறங்குவது, செயலாற்றுவது, இந்த 6 விஷயங்களை பாருங்கள். அந்த கருவிலிருந்தே எண்ணங்கள் உருவாகின்றன. அந்த தாய் பசுமையானவைகளை பார்க்கும் பொழுது, பசுமையான சிந்தனைகள் ஏற்படும் பொழுது அதனுடைய பிரதிபாக அந்த குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைக்கு ஊட்டக்கூடிய உணவுகள் எப்படி இருக்க வேண்டும், பானங்கள் எப்படி இருக்க வேண்டும், அந்த குழந்தையுடைய கண்கள் இருக்கிறது மிக சக்தி வாய்ந்த கேமராவாக இருக்கிறது. தாயுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அது கவனிக்கிறது. அது சொல்ல தெரியாது, பேச தெரியாது, கேட்க தெரியாது. குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தையை நீங்கள் வளர்க்கும் பொழுது ஒவ்வொரு அம்சத்திலும் நம்முடைய குழந்தை அது மிகச்சிறந்த குழந்தையாக, மிக உயர்ந்த குழந்தையாக, தலை சிறந்த தலைவனாக, இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவனாக, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய குழந்தைகளாக உருவாக வேண்டும் என்றிருந்தால் அதனுடைய ஒவ்வொரு அசையிலும் தாயும் தந்தையும் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்ம சாதாரணமாக நான் எண்ணுவது என்று சொன்னேன். நியத்து, நம்முடைய இலட்சியங்கள் மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும். எண்ணம் என்று சொன்னால் மனதிலே பதியக்கூடிய எண்ணங்கள். அதிலே ஒரு லட்சியப்படக்கூடிய குழந்தைகளை எப்படிப்பட்ட குழந்தையால் வளர்க்க வேண்டும். அந்த குழந்தையிடத்தில் சொல்ல வேண்டும், உன்னை நான் மருத்துவராக வளர்க்கப் போகிறேன், உன்னை ஒரு பொறியியல் இன்ஜினியராக வளர்க்கப் போகிறேன், உன்னை ஒரு அறிவியல் மேதையாக வளர்க்கப் போகிறேன், உன்னை ஒரு மார்க்க அறிஞராக வளர்க்கப் போகிறேன் என்று அந்த குழந்தை பருவத்திலிருந்து அந்த குழந்தையிடையே சொல்லும்போது அது பசுபட தாணி போட்டு அதனுடைய உள்ளத்திலே பதிந்து விடுகிறது. அடுத்து உண்ணும்போது எந்த செயலை செய்தாலும் லா குல்லு அம்ரின் தீபாலில் லம் யுப்து பிபிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய திருநாமம் சொல்லப்படாத எந்த செயலும் நிறைவேறாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் பால் கொடுக்குறீங்க அல்லது அதுக்கு உணவு கொடுக்குறீங்க, பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள். என்னுடைய ஆசிரியர் எகிப்து நாட்டிலிருந்து வகுப்பு நடத்தி கொண்டிருந்தார். இந்த பிஸ்மில்லாவுடைய அருமை எனக்கு அப்போது தெரியவில்லை. அவர் உட்காரும் போது பிஸ்மில்லா என்று சொல்வார், எழுந்திருக்கும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்வார், பேனாவை எடுப்பார் பிஸ்மில்லா என்று சொல்வார், எழுதும் போது பிஸ்மில்லா என்று சொல்வார், படிக்கும் பொழுதும் பிஸ்மில்லா என்று சொல்வார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் பிஸ்மில்லா என்று சொல்லி ஏன்னு கேட்டபோது இந்த அதிசய சொன்னார்கள், குல்லு அம்ரின் தீபாலின் லம் யுப்து பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படால் எந்த காரியம் நிறைவேறாது. நம்ம பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்குறோமா? சவுதி அரேபியாவில் இருக்கும்போது மருத்துவர்கள் ஒரு நோயாளி வந்து விட்டால் செதஸ்கோப் எடுக்கும்போது பிஸ்மில்லாட்டு தான் ஆரம்பிப்பார். அவரை பார்க்கும் பொழுது பிஸ்மில்லாட்டு சொல்லுவார். அந்த வார்த்தையை கேட்கும்போது கல்வெல்லாம் கொழுதுவோம். நம்ம எந்த செயலையாவது செய்யும்போது பிஸ்மில்லாட்டு சொல்லி கொடுக்குறோமா? அதே மாதிரி நான் வந்து சில பழக்க வழக்கங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இஸ்லாம் ஒழுக்கங்களை பயிற்றுவிப்பதற்காக வேண்டி எப்படி அழகான முறையில் அறிவியல் ரீதியாக எப்படி சொல்கிறது என்பதற்கு உணவு உண்ணுகிறோம் அல்லவா, அல்லது பானத்தை குடிக்கிறோம் அல்லவா, இஸ்லாம் பானத்தை குடிப்பதற்கு 11 அம்சங்களை சொல்லுகிறது. ஆச்சரியப்படுவீங்க. தண்ணீர் குடிக்கிறது 12 விஷயங்களா? மனமடன் குடிச்சிட்டு போக வேண்டியதானே? தண்ணீரை குடிப்பதற்கு 11 விஷயங்களை சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியதை அதை ஒவ்வொரு தாய்மார்களும் தந்தைமார்களும் இருக்கக்கூடியவர்களும் கவனித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது பார்த்தாலும் தண்ணீரை நாம் குடிக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள் முதலாவதாக. இரண்டாவது, வலது கையினால் குடியுங்கள். பாருங்க, கண்டிஷன் 2. மூன்றாவது, உட்கார்ந்து கொண்டு அருந்துங்கள். தும்மா பாப்பா சொல்லி தர்றாங்களா? நாலாவது, 3 முறையாக குடியுங்கள். குடிக்கும்போது மனமடன் குடிக்க விடாது. அறிவியல் ரீதியாக என்னென்ன விளக்கங்கள் இருக்கிறது இங்குள்ள அறிஞர் பெருமக்கள் புரிந்து வைத்திருப்பார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நாம் அதை விளக்குவோம். 4வது, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். ஒரு தண்ணீரை குடிப்பதற்கு 4 விஷயத்தை சொல்கிறாங்க. 1, பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள். 2வது, வலது கையினால் குடியுங்கள். 3வது, உட்கார்ந்து கொண்டு குடியுங்கள். 4வது, அதாவது 3 முறையாக குடியுங்கள். அடுத்து 5வதாக பின்னர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். இந்த 5 கண்டிஷன் இருக்கிறது. இஸ்லாம் அதாவது நெறிமுறைகளை சொல்லும் பொழுது ஒழுக்கத்தை சொல்லி தருகிறது. நீ உட்கார்ந்து கொண்டு குடி, 3 முறையாக குடி, அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் என்று கடைசியாக சொல்லு என்று படிப்படியாக ஒவ்வொரு விஷயங்களை சொல்லித் தருகிறது. இதற்கு மாற்றமாக யார் நடக்கிறார்களோ அவர்கள் ஷைத்தானை பின்பற்றுகிறார்கள். அதோடு விட்டுவிடவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், நின்ற நிலையில் பருகுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், இடது கையால் அருந்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள்,
ஒரே மூச்சில் குடிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே மூச்சில் தண்ணீரை குடிக்கக்கூடாது. அடுத்து, குடிக்கும் பாத்திரத்தில் மூச்சு விடாதீர்கள். நம்முடைய ஆக்சிஜன் அளவு உடம்புக்கு பல்வேறு விதமான நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. அதில் குடிக்கும் பாத்திரத்தில் மூச்சு விடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஊதி குடிப்பதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்து, வெள்ளி தங்க பாத்திரத்தில் பருவதை தவிர்த்து கொள்ளுங்கள். 6 விஷயங்கள். 11 விஷயங்கள் சொன்னேன். என்னைக்காவது நம்ம காதல் இது விழுந்திருக்குமா? இஸ்லாம் ஒரு தண்ணீர் குடிப்பதற்குரிய ஒழுக்கத்தை சொல்லித் தரும்போது 11 அம்சங்களை சொல்லித் தருகிறது. இன்று நாம் இடது கையினால் குடிக்கக்கூடிய எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கிறோம். நான் பிறைப்பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு கட்டாயமான ஒரு சட்டம் வலது கையினால் தான் குடிக்க வேண்டும் என்று. தொட்டில் பழக்கம், அதாவது புதைகுழி வரை என்று சொல்வார்கள் அல்லவா, தண்ணீரை எடுத்த உடனே இடது கையினால் தான் குடிப்பாங்க. அதை நான் சொல்லியிருந்தாலும் நான் ஒரு இடத்துல நின்று கொண்டு சூப்பர்வைஸ் செய்து கொண்டிருப்பேன். ஒரு பார்வை தான் பார்ப்பேன். அவர்கள் உடனே அந்த இடது கையிலிருந்து வலது கைக்கு கை மாறிவிடும். அப்படின்னா நம்ம சொல்லணும், இடது கையால் குடிக்காத, இது ஷைத்தானுடைய பழக்கம். உட்கார்ந்து கொண்டு வீட்டிலேருந்து வெளியிலேருந்து வருவார்கள், நின்ற நிலையிலே மலை மலை வந்து குடிச்சிட்டு போகிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 ஒழுக்கங்களை சொல்கிறார்கள். சாப்பிடுவதற்கு எத்தனை ஒழுக்கங்கள் தெரியுமா? அதோட நிப்பாட்டிக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவதற்கு 10 ஒழுக்கங்களை சொல்கிறார்கள். நம்ம வந்தோடனே வேகமாக சாப்பாடை போட சொல்லுவோம், மலை மலைன்னு சாப்பிட்டுட்டு போயிடும். அங்கே அறிவியலையும் பார்க்கறதில்ல, சயின்டிஃபிக்கான ரீசன்களையும் பார்க்கறதில்ல, லாஜிக்கையும் பார்க்கறதில்ல, மலை மலைன்னு போட்டுட்டு போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய 10 விஷயங்களை கவனிங்கள். சாப்பிடுவதற்கு 10 விஷயங்களா? குடிப்பதற்கு 12 சொன்னீங்களே, சாப்பிடுவதற்கு 10 இருக்கிறதா? கவனிங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உண்ண ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்லுங்கள். அடுத்து அல்லாவின் பேர் கூற முதலில் மறந்துவிட்டால், பிஸ்மில்லா என்று சொல்வதற்கு மறந்துவிட்டால், பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வாஹிரஹு என்று சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வாஹிரஹு. நீங்கள் எல்லாம் சொல்லாத பார்த்ததுன்னா யாருக்கும் இதுக்கு கவனத்துக்கு வரல, அதை பற்றி கவனிக்க இல்லைன்னு அர்த்தம். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறவங்க பூரா ஜட்ஜஸ்ஸு. நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை நான் பாடம் நடத்துகிறேன் என்று சொன்னார்களே, இவர்களெல்லாம் செயல்படுத்துகிறார்களா அல்லது எவரிடத்தில் அது பழக்கமாக வந்து விட்டதா என்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து, வலது கையினால் உண்ண வேண்டும். வலது கையினால் குடிக்க வேண்டும் என்பது போல வலது கையினால் உண்ண வேண்டும். அடுத்து, உணவு தட்டில் தமக்கு அருகில் உள்ள பகுதியிலிருந்து உண்ண வேண்டும். சாப்பிடும்போது குழந்தை நினைச்சுவாங்க நடுவிலேருந்து சாப்பிடுவாங்க அல்லது சைட்லேருந்து சாப்பிடுவாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுக்கு அருகிலுள்ள பாகத்திலிருந்து சாப்பிடுங்கள். ஒரு தடவை இந்தியாவின் மீது போர் தொடுத்தான தைமூர், அவன் ஒரு கிளவிடைய வீட்டில் பசியோடு வந்தான். அந்த அம்மா இவருடைய பசியை பார்த்த உடனே ஒரு தட்டில் சாப்பாடு கொண்டு வச்சாங்க. சாப்பிட வச்ச உடனே எடுத்தோன்னு பசியுடைய கொடுமை, ஓரத்திலேருந்து சாப்பிடாம நடுவிலேருந்து சாப்பிட ஆரம்பித்தான். அந்த அம்மா சொன்ன அறிவுரையை கவனிங்க. மடை அவனை யாருன்றே தெரியாது. அட மடப்பையில் நீ தைமூர் பண்ணது மாதிரிலாம் நீ பண்ணுகிறாய். அப்போ அவன் கேட்குற, தைமூர் என்ன செய்தான்னு கேட்டார். அவன் நம்முடைய நாட்டை பிடிக்கும் பொழுது ஆரம்பத்திலேருந்தே பிடித்து கொண்டு வந்தால் நாட்டை பிடித்து விடலாம். அவன் எடுத்ததும் நாட்டுடைய உள்பகுதிக்கு வந்து நாட்டை பிடிக்க ஆரம்பித்தான், போரிட்டான், இப்பொழுது கைதியாக இருக்கிறான், தலைமறைவாக இருக்கிறான் சொன்னார். அப்போ எதை செய்தாலும், ஒரு நாட்டை ஆள வந்தாலும், நாட்டை பிடிப்பதாக இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். நாட்டிலே எவ்வளவு வறுமைகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, அவற்றையெல்லாம் பார்க்காமல் இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களே. எங்கு பார்த்தாலும் சாக்கடைகள், எங்கு பார்த்தாலும் சாலை விதிகள் உடைபட்டு இருக்கிறது. இவற்றையெல்லாம் விட்டு விட்டு ஆட்டையும் மாட்டையும் கொடுத்த மக்களை ஏமாற்றுகிறார்களே. அடுத்து வருவோம். அடுத்து, சாப்பிடும் பொழுது இங்கும் அங்குமாக பரவலாக உண்ணக்கூடாது. நம்ம சாப்பிடும்போது குழந்தைகளை பார்ப்பீங்க, அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிவிடும், இங்கே சாப்பிடுப்பா, இதை முடிச்சுட்டு அடுத்த பகுதி போ, இதை முடிச்சுட்டு அடுத்த பகுதி போடு. அடுத்து சாப்பிட்ட பிறகு குறைகள் இருக்கத்தான் செய்யும். உணவை நீங்கள் குறை சொல்லக்கூடாது. அடுத்து, ஒன்று சேர்த்து கூட்டாக உண்ண வேண்டும். சாய்ந்து கொண்டு சாப்பிடாதீர்கள். இன்றைய அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, சாய்ந்து கொண்டு சாப்பிடும்போது பல்வேறு நோய்கள் வருவதற்கு காரணமாகிவிடுகிறது. அடுத்து, 3 விரல்களால் சாப்பிடுவதும், சாப்பிட்ட பின் விரல்களை சூப்புவதும், உணவில் எந்த பகுதியில் பரக்கத்து உள்ளதோ அது தெரியாதனால உணவு தட்டை வலித்து சாப்பிட வேண்டும் என்று நபிகள் சொன்னாங்க.
இன்றைக்கி அறிவியல் ரீதியாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது உணவில், அதாவது விரலை சூப்பி சாப்பிடுறதுல ஒரு ரசாயனம், ஒரு திரவம் சுரக்கிறது. அது உங்களுடைய அதாவது டைஜஷனை, உங்களுடைய அதாவது ஜீரணிக்கக்கூடிய ஆற்றலையே அது வலுப்படுத்துகிறது என்று. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு விதமான ஒழுக்கங்களை உண்ணுவதற்கு, உறங்குவதற்கு, உடுத்துவது கூட நீங்கள் தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது வலது பாகத்திலிருந்து நீங்கள் ஆரம்பிங்கள். தூங்கும் பொழுது கூட வலது பக்கமாக நீங்கள் கையை வைத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்கள் தூங்க வேண்டும். எழுந்திருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய புகழை சொல்லிக்கொண்டு நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்று நம்முடைய ஒழுக்க மாண்புகளை பற்றியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்திலும் சொல்லித் தருகிறார்கள். ஆகவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் அல்லாஹ்வுடைய சொல்லியிருக்கிறானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்களா, அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்களா, அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்களா என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உன்னிப்பாக கவனமாக நாம் கருத்தூன்றி கவனிக்க வேண்டும். கல்வி என்பது பள்ளிக்கூடத்தில் படிப்பதோடு நின்று விடுவதில்லை. நம்முடைய சாவு வரையிலும் அந்த கல்வி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல் அல்மி மினல் மஹதி இலல் லஹதி, தொட்டில் முதல் புதைகுழி வரை கல்வியை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். உலகத்திலே மிகச்சிறந்த அறிஞரான அல் புரூனி என்பவர்கள் மரணத்துடைய நேரம் வந்துவிட்டது, மரணிக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் சில நிமிடங்களில் அவர் மூத்தாகி விடுவாரோ, அவருடைய உயிர் பிரிந்து விடுமோ என்று இருக்கும் பொழுது ஒரு சகோதரர், ஒரு நண்பர் அங்கே வருகிறார். வந்தபோது அவர்